ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் ஏன் இந்த விஷயத்துலலாம் மனசை மாற்றிக்க முடியல அப்படின்னு சொன்னால், அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளால அவங்கள்ட்ட நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் ஓகே தான். நம்மளால உங்ககிட்ட சொல்கிற விஷயங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிற விஷயங்கள எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது கிடையாது தான். அதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கிற மனநிலைங்கிறது இப்போதைக்கு இல்லை அப்படின்னோடனே, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு உடனே ஒரு சில இதில் ஓ புரிய மாட்டேங்குது உங்களுக்கு அப்படின்ட்டு சொன்னோன்னே, ஆமாம் எங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கெல்லாம் எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. புரிஞ்சுக்கிற வாசி தான் நாங்கள் எல்லா விஷயத்துலையும் இது பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே எங்களுக்கு அந்த நேரத்தில் யாரையும் குறை சொல்லணுங்கிற அவசியங்கிறது அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஒரு சில இதில் நம்மளுக்கு போக போக எல்லாம் சரியாயிடும். சரியாகிற விஷயங்கள நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம யாரையும் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, நாங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியங்கிறதெல்லாம் இப்போதைக்கு இல்லை. இருந்தாலும் அந்த நேரத்தில் அதுக்கு தகுந்த விஷயங்கள நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக எல்லாமே சரியாக வரும், சரியாக வராமல் இருக்காது. அதுக்காக கொஞ்சம் நம்ம மனசை இது பண்ணிக்கணும். போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னோடனே, சரி விடுங்க நம்ம பார்த்துக்கலாம். இருக்கிற விஷயங்கள இருக்கிற மாதிரி நம்ம ஒரு வடிவமைச்சுக்கிறது தான் நல்லது நமக்கு அப்படின்னோடனே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம்ப்பா. நீங்கள் அடுத்த வாரம் எல்லாருக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம அடுத்த வாரத்தில் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். போயிட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி சரிம்மா நீங்கள் சொல்கிறதும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு புரியுது. சரி பார்ப்போம். இது ஒரு சில விஷயங்களில் இதெல்லாம் சரியாக வராதுன்னு அவங்கக்கிட்ட நீ ஏன் முன்னாடியே இது பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் சரியாக வராது நம்மளுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி விடுங்கப்பா, நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா. இதுக்கு மேலே நம்மளால் எதையும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, சரிம்மா சரிம்மா அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் மனசை நீயா இது பண்ணிக்கிறதுக்கான டைமிங்கிறத பார்த்துக்கோ. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு நீ உனக்கு ஒரு சில விஷயங்களில் நீ மனசை இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அதிலான ஒரு சில இதில் நீங்கள் தான் இது பண்ணணும். அவங்க அதை எடுத்துக்கிறதுக்கான டைமிங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நம்மளுக்கு. அதுக்காக அவங்க புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது கிடையாதுதான்ப்பா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டான ஒரு விஷயந்தான். அதுக்கு மேலே யாரையும் நம்ம குறை சொல்லவும் முடியாது. குறை சொன்னோன்னா அதில் அவங்க இது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே யாருக்கும் எதுக்காகவும் நம்ம சரியாக ஒரு விஷயத்த இது பண்ணிக்கணுங்கிற அவசியங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதாம்மா. நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு சிலதை நீங்கள் கொஞ்சம் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இதுக்கு அதுக்குன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காம பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாமா அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா. இதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. அவங்களுக்கு இவங்களுக்குன்னு நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க நம்மள ஒரு இதாகவே நினைக்கலங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்படின்னோடனே, சரி விடு